உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கையை பெற்ற பெயர் டிராவல் மார்ட். 08046427999. இங்கிலாந்து, சீனா போன்ற ஒரு சில நாடுகளில் மட்டுமே உள்ள ஹைட்ரஜன் ரயில் சேவையை இந்தியாவில் முதல் முறையாக இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. உலகில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதல் முறையாகவும் வளர்ந்த நாடுகளோடு சேர்ந்து, அதாவது ஜெர்மனி, சீனா போன்ற நாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரயில் சேவை இந்தியாவில் இன்று பாரத பிரதமர் மோடி ஹரியானாவுடைய சண்டிகர் பகுதியில் ஜிந்த் மற்றும் சோனிபட் ஆகிய தூரத்தில் 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கப்படக்கூடிய ரயில் சேவையை இன்று நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார் இந்திய பிரதமர் மோடி. இந்த ரயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, ஹைட்ரஜன் மூலமாக இந்த ரயில் ஏன் இயங்குகிறது என்ற கேள்விகளை பார்க்கும்போது, மாற்று பொருளாக, அதாவது டீசல் மின்சாரத்திற்கு மாற்று பொருளாக ஹைட்ரஜன் சேவையை இந்திய ரயில்வே உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அதாவது வருங்காலத்தில் அதிநவீன தொழில்நுட்ப ரீதியில் ரயில்வே துறைகள் வளரும்போது இந்தியா எந்த விதத்திலும் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாற்று வழி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சேவை எந்த விதத்திலும் மின்சார ரயிலுக்கு மாற்றாக இருக்காது என்பதையும் ரயில்வே துறை விளக்கி இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சங்களை பொறுத்தவரையில் ஹரியானாவிலேயே இந்த ஹைட்ரஜனை நிரப்பக்கூடிய நிரப்பு இடம் என்பது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ஹரியானாவில் துவங்கக்கூடிய இந்த ரயில் சேவை பிற்காலத்தில் மலை பிரதேசங்கள், குறிப்பாக ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரி மலை ரயில் உள்ளிட்ட ஹெரிட்டேஜ் பாரம்பரிய ரயில் நிறுவனங்களுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 1200 கிலோவாட் உந்து விசைத்திறனில் இயங்கக்கூடிய இந்த ரயில் 75 கிலோமீட்டர் வரையில் அதிகபட்ச வேகமாக 75 கிலோமீட்டர்ஸ் வரையில் செல்லும் திறன் கொண்டதாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஹைட்ரஜன் பெட்டிகளுடன், அதாவது அந்த இன்ஜின் எனப்படக்கூடிய ஹைட்ரஜன் பெட்டிகளுடன் 8 பயணிகள் பயணிக்கும் பெட்டியோட ஒரு மொத்தம் 10 பெட்டிகளாக இந்த ரயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதல் சிறப்பம்சமாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு இன்டிகிரேட்டட் கோச் ஃபேக்டரி ICFல இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கூடுதலாக பெங்களூரிலும் அதே போல கனடாவுடைய தொழில்நுட்பத்திலும் இந்த ரயில் என்பது ஒருங்கிணைந்து இயக்கப்பட இருக்கிறது. இந்த ரயில் இயக்கப்படக்கூடிய இந்த 80 கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் ஆவரேஜாக 2600 பயணிகளை ஒரு நாளைக்கு 2 முறை இந்த ரயில் என்பது ஜிந்திலிருந்து சோனிபட் வரையிலும், சோனிபட்டிலிருந்து ஜிந்து வரையிலும் இயக்கப்படும் போது பயணிக்க ஏதுவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாற்று வழி என்றால், டீசலின் மூலமாக ரயில்களை இயக்கும் போது கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கிறது, இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் என்ற விதத்தில், ஹைட்ரஜன் மூலமாக இயக்கும் போது நீராவி வெளியேறும் என்ற விதத்திலும் ஒரு சுற்றுச்சூழல் ஃப்ரீ, அதாவது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு டிராவலை மேற்படுத்துவதற்காக இந்திய அரசுடைய ஒரு முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது. ரயில்வே துறையில் வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளான அமெரிக்கா, சீனா, ஜெர்மனியுடைய பட்டியலில் ஹைட்ரஜன் ரயில் சேவையை இயக்குவதன் மூலமாக இந்தியா இணைகிறது. இந்த திட்டத்தை இன்று காலை 11 மணிக்கு ஹரியானாவில் நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலப்பணிகளை அர்ப்பணிக்கக்கூடிய இந்திய பிரதமர் மோடி இந்த ரயில் சேவையையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கையை பெற்ற பெயர் டிராவல் மார்ட். 08046427999.